என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. என்றும் உயிர்த்தெழுந்தால் எங்கள் உள்ளத்தின் உலகையுண்டு. என்றும் உயிர்த்தெழுந்தால் எங்கள் உள்ளத்தின் உலகையுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள் மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஆகஸ்ட் மாதம் இம்மாதம் முழுவதும் அன்னை மரியாளின் மாசற்ற திருஹிருதய மாதமாக அர்ப்பணிக்கப்படுகிற வேளையிலே இன்று தாயாம் திரு அவை இயேசுவின் அன்னை மரியாள் தாயை அரசியாக விண்ணக மண்ணக அரசியாக திருநிலை திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே ஆண்டவருடைய திரு இருதயம் நம் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்திரள செபித்திடுவோமாக. இன்றைய நாள் திருப்பலியில் செல்வி தன்னுடைய உடல் உள்ள சுகத்துக்காகவும் மகளுடைய உடல் உள்ள சுகத்துக்காகவும் செபிக்கின்றார். இறைவனோடு ஒன்றிணைந்த அருட்பணியாளர் சாலமோனுடைய ஆண்மலை பாற்றிக்காக இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நித்திய இளைப்பாற்றியை மறைத்த ஆத்மாவுக்கு தந்தல்வீராக, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்கடுவதாக, நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான இறைவனின் பரிவும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இம்மர நிகழ்வுகளை நாம் தகுந்தவாறு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றம் குறிகளை பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் பல தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளின் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம இரக்கம் வைத்து நம்முடைய பாவ நிலைகளை குற்றம் குறிகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நீடிய முழு மனித விடுதலை வாழ்வை தந்து அருள் புரிவாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தினீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையில் ஆதரவை பெற்றவர்களாக விண்ணரசில் உமது பிள்ளைகளுக்குரிய மாட்சியடைய வழிவகை செய்திருள்வீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நீதி தலைவர்கள் ஆட்சியாளராய் இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார். அவர் பெயர் எலிமலேக்கு. அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமெலேக்கு இறந்து போனார். எனவே நகோமி தம் இரு மைந்தரை தவிர வேறு துணையற்றவரானார். அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஓர்பா, மற்றவர் பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்த ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆயின. பிறகு மக்லோனும் கிளியோனும் இறந்து போயினர். நகோமி தன் கணவரையும் இரு மைந்தரையும் இழந்து தன்னந்தனியாய் விடப்பட்டார். நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்தபோதே கேள்விப்பட்டார். எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள். பிறகு ஓர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பி சென்றார். ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம், இதோ பார், உன் ஓரகத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டாள். அவளைப் போல் நீயும் திரும்பி போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம் என்றார். இவ்வாறு நகோமியும் அவர்தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். அவர்கள் பெத்லகேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. யோகோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார்.
சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார், ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சியோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழியாய் எனக்கு கற்பித்தருள்வீராக. உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 22 உயிருள்ள வார்த்தைகள் 34 தொடங்கி 40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு உன் ஆண்டவராக கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுவதற்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றது என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். யூதர்கள் அவர்கள் தங்களுக்குள் பல குழுக்களாக பிரிந்தல்ல, இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகின்ற ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் முதல் 5 நூல் தோரா என்று அழைக்கப்படுகின்ற இந்த நூல் இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு அடிப்படையான நூலாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு விடுதலையின் நூலாக அமைந்தது மட்டுமல்லாமல் தங்களுக்கு ஆண்டவர் காட்டுகின்ற நியமங்கள் என்ன, ஆண்டவருடைய செயல்பாடுகள் எது எல்லாம் வியக்கத்தக்கது என்பதை சட்டங்கள் வடிவிலும் இறைவார்த்தை வடிவிலும் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு செய்திகளும் இது முதல் 5 நூல் எனப்படுகிற தோராவில் இருந்தது. அதை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்துகிற எண்ணத்தில் யூதர்கள் தங்களுக்குள் ஒரு சில குழுக்களாக அதை படிப்பதற்கும்
அதை மீண்டும் மறுவாசிப்பதற்கும் அதை எழுதுவதற்கும் ஓலைச்சுவடிகளில் அதை எழுதுவதற்காக பல குழுக்களாக பிரிந்தார்கள். அதில் நமக்கு தெரிந்த இன்றைய நற்செய்தியின் குழுவினர் தான் சதுசேயர்கள். சதுசேயர்களுடைய வாயை இயேசு வாயடைக்க செய்தார் என்று உணர்ந்தவுடன் பரிசேயர்களுக்கு இன்னும் அளாவிய சந்தோஷம். ரெண்டு பேரும் பங்காளிங்க கிடையாது, ஆனாலும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. அதே போன்று இந்த ஒரு சந்தோஷத்தில் இயேசுவிடம் வருகிறார்கள். அப்போ நாம் இயேசு கட்சி என்ற ஒரு மனநிலையிலே வந்தாலும் இயேசு தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? இதோ சட்டங்கள் மோசேயின் வழியாக கொடுக்கப்பட்டது, உங்களை அந்த அடிமை நிலையிலிருந்து விடுவிப்பதற்கான சட்டங்களாக அமைந்தது. அந்த அடிமை நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நீங்கள் உண்மையான கடவுளுடைய நெறியில் பயணிக்க அழைக்கப்பட்ட சட்டங்களாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இறைவனே மனிதனாக இந்த உலகத்தில் வந்த பின்பு உங்களுக்கான சட்டம் இது என்பதை, எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை முழு மனதோடு, முழு ஆற்றலோடு, முழு வல்லன்மையோடு ஆண்டவரை நேசிப்பது, ஆண்டவரை பற்றி கொள்வது, ஆண்டவரோடு பயணிப்பது. இரண்டாவது, அதற்கு இணையானதாக சொல்லப்படுகிற உனக்கு என்ன வேண்டும் என்று எண்ணுகிறாயோ, அடுத்தவங்கக்கிட்ட என்ன விரும்புகிறாயோ அதை நீ அடுத்தவங்களுக்கு செய்கிற மனப்பான்மையும் மன உறுதியோடு பயணிக்க இயேசு இந்த கட்டளைகளை, விதிமுறைகளை அழகுபடுத்துகிறார். சொல்லுவாங்கள்ல, ஏற்கனவே இருக்கிற விதிமுறைக்கு இன்னும் ஒரு விதிமுறை அல்ல, மாறாக இதுதான் மீட்பினுடைய வரலாற்றின் மையம் என்பதை சுட்டி காட்டுகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் ரூத்து தான் பிற இனத்தவராக இருந்தாலும், பிற குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும், தான் மணந்து கொண்ட குடும்பத்தில் ஒருவராக இணைகிறார். எந்த அளவுக்கென்றால், வெறுமனே உறவின் மத்தியில் மட்டும் இந்த குடும்பத்தில், புதிய குடும்பத்தில் ஒரு மகளாக, மனைவியாக, துணையாளராக நுழையவில்லை. மாறாக விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அவர் சென்ற குடும்பத்தினுடைய ஒரு உறவாக மாறுகிறார். யோசித்து பார்ப்போம், நாமெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற வேளையில் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான ஒரு செய்தி. எவ்வாறு விண்ணக மனக அரசியாக உயர்த்தப்பட்ட பெருவிழா நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்கின்ற செய்தி. அன்னை மரியாளை ஆண்டவர் உயர்த்துகிற வேளையில் நம்மையும் நம்முடைய செயல்களால் உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார். நாம் எந்த செயலை செய்ய இருக்கின்றோம்? ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட் என்று சொல்லுவார்கள். இதோ குடும்பத்தில் இணைந்த இந்த பெண்மணி ரூத் அந்த குடும்பத்தில் ஒருவராக விசுவாசத்தில் மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஒன்றிப்பில் முழுமையாய் இருந்தார். அதே போன்று இறைவன் காட்டுகிற பாதையில் எவ்வாறு அன்னை மரியாள் தன்னையே அர்ப்பணித்தது போல நாமும் அர்ப்பணிக்க இன்றைய நாளில் ஜெபித்திடுவோம். ஆமேன். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடே பாயாண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே.
பொன்னான வாழ்வை புலமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புலமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வை எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவரே. உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே. உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. அருளான வாழ்வு இருளானதாலே, திரியாக எமையேற்றி வைத்தோம். திரியான வாழ்வு இருளானதாலே, திரியாக எமையேற்றி வைத்தோம். ஆண்டவரே, அனைத்திலும் இறைவாமை போற்றுகின்றோம். உமது அருட்பெருக்களது நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழுப்பின் பயணமாக இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்திலும் இறைவாமை போற்றுகின்றோம். உமது அருட்பெருக்களது நாங்கள் ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதொழுப்பின் பயணமாக இந்த ரசத்தை உமக்கு போடுக்கிறோம். வாழ்வளிக்கும் ஆன்மபானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தாழ்மையான மனதோடு நொறுங்கிய உள்ளத்தோடு வருகின்ற இகளை ஏற்றருளும். அன்பு தோழமை நெஞ்சங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான தூய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாயாக. ஆண்டவரே, தூய கன்னிமரியா, என் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். சிலுவையில் தம்மையே உமக்கு மாசற்ற வழியாக ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிய வழிவகை செய்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பார்களாக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாடுவோ. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவில் அரசியாக முடிசூட்டப்பட்ட தெய்வீக நாளில் உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து மறை சாட்சியின் பின்னணியில் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் இதுவே. தூயாவிடல் அந்த அன்னையும் உடைய ஒரே திருமகன கருத்தாங்கினார். தமது கண்ணிமையின் மாட்சிமையில் நிலைத்திருந்து நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகறிய செய்தார்.
அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அனைவரும் புகழ்ந்திடவும் தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடவும் அதிகாரம் செலுத்துவோரும் திருமண் நடுகுகின்றன. வானங்களும் ஆற்றல்களும் சராஃபின்களும் ஒன்று கூடிகண் அக்களிப்போடு ஒரே குரலாய் பாடி முழங்குவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமாம் மண்ணகமாம் உமதே மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவராய் இருக்கிறீர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமும் ஜீவனும் நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் இங்கு குளம் இருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகளையும் புனிதப்படுத்த வேண்டுமென்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே இத்தூய வழியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். என் ஆண்டவரை நம்பினே, நம்பினே, நம்பினே. என் ஆண்டவரை நம்பினே. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவா உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையாம் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கிற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கே ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றீர், ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்கள் அனைவரையும் அதே தூய ஆவில் ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவியிருக்கின்ற உமது அன்பின் தாய் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை தூய அன்பில் நிறைபெற சிதலுவராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தலும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்ற அல்வரையும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான மாட்சிமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறைசாட்சியர்கள், தூய தோமையார்,
தூய பிரான்சிஸ் சவேரியார், செம்மன் தூய அருளானந்தர், தூய ஃபாஸ்டினா, தூய மார்கரெட் மரிய அலக்காக், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் வாழ்ந்து மறைத்த அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலைவாழ் பங்களும் தகுதி பெற்று திருமகனது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பவரே, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உமது அன்பின் பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து சுயநலத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்ற மக்களாக யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காய் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடையாக தருகிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு விளைந்தவரை எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, சுயநலங்களை எல்லாம் பாராமல் நம்பிக்கையோடும் பொற்பாதம் குழுமி இருக்கிற தாய் திரு அவன் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானத்தையும் தந்தர்ல திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தருகிற அமைதியை, சமாதானத்தை ஒருவனொன்று பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடலும் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காதபடி உம்முடைய அன்பின் பரிவிரக்கத்தினால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் நலம் பயக்கும் அருமருந்தாகிடு அருள் புரியும். இவரே இறைமகனாக இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் பொறுக்க விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற தேவன் இவரே. என்னை அன்பு செய்வது போல எல்லாரையும் உம்முடைய தூய அன்பினால் வெளிப்படுத்துங்கள் என்று கூறிய தேவன் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தின் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஒளியாயிரே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாயிரே
விண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாழும் மாந்த விண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாழும் மாந்த உம்மேலென்றும் வாழ எம்மேலெழுமேறைவா ஒளியே எழிலே வருக ஒளியே எழிலே வருக ஒளியாம் நிறையே வாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாராம் நீரும் மழையும் முகிலா பூவும் கனியோ ஒளியா நீரும் மழையும் முகிலா பூவும் கனியோ ஒளியா உயிரவரவம் அம்மா வாழ்வும் பாலமும் அம்மா ஒளி எழிலே வருக ஒளியே எழிலே வருக ஒளியாம் நிறையே வாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாராய் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி உண்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் ஓம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பில் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமா உம்மை புகழச் செய்யும் ஆமென். புனித அருளானந்தர் ஜெபம். செந்தமிழ் நாட்டில் இயேசுவின் நற்செய்தியை போதித்து வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த செம்மன் தூய அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள் ஊற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கி அருளும். இறைவனுக்கு ஏவுதலுக்கு இடைவிடாத செவி சாய்த்த உமது வேப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம்.
கடின பயணங்களிலும் மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பற்றி எறிந்த அன்பு தீ எங்கள் இதயத்திலும் பற்றி எறிய செய்திருளும். உமது மீட்பு பணிகளையும் நாங்களும் மன உகர்ந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரவா நாட்டின் நல்ல ஆயரே, உமது ஆன்மீக உழைப்புகளையும் ஜபகளையும் வீர தியாகங்களையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளை தயவாய் பெற்று தந்தரலும். ஆமென். செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆண்டவரே, தூய கன்னிமரியாயின் நினைவை வணக்கத்தோடு கொண்டாடுகின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருதில் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவாம். தேடுமாந்தரின் தேர்ந்து காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இங்கு தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவாம். தேடுமாந்தரே தேர்ந்து காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இங்கு தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்தனே, எங்கள் வாழ்வின் உடல் இருந்து காத்து வருகின்றார். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்தனே, எங்கள் வாழ்வின் உடல் இருந்து காத்து வருகிறார். நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்து உந்தன் பாதத்தே சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரே தேடி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இங்கு தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் இங்கு தேடினோம். சேசன் திரு இருதயமே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்கு மீட்பை பெற்று தாரும். திரு குடும்பங்களுக்கு பாதுகாவலரான தூய யோசேப்பே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்க பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து தூயவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழ்புரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும்
உண்ணாக கடவது. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க. தூய சூசை தந்தையே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.